மதுரை திருப்பரங்குன்றம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தினந்தோறும் பதிவு செய்யப்படும் விண்ணப்பங்கள் ஏதேனும் கிடப்பில் உள்ளதா என அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திருப்பரங்குன்றம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் திடீரென விசிட் எடுத்து ஆய்வு மேற்கொண்டுள்ளார். தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இன்று மதுரையில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மதுரைக்கு வந்தவுடன் முதலாவதாக திருப்பரங்குன்றம் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு திடீரென சென்று அங்கு பார்வையிட்டு ஆய்வுகள் மேற்கொண்டார். அங்கு இன்றுதான் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட சார் பதிவாளர் ஆயிஷா மற்றும் தலைமை எழுத்தாளர் முரளி ஆகியோரிடம் தினமும் பதிவு செய்யப்படும் விண்ணப்பங்கள் முறையாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறதா மற்றும் வில்லங்க சான்றிதழ்கள் எதுவும் கிடப்பில் உள்ளதா, லஞ்சம் தொடர்பான புகார்கள் எதுவும் இருக்கிறதா போன்றவற்றை, பத்திரம் பதிவுகள் பொதுமக்களுக்கு ஏதேனும் சிக்கல் உள்ளதா போன்றவற்றை குறித்து கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டுள்ளார். மேலும் அடுத்தடுத்து மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பத்திரப்பதிவு அலுவலகம் சென்று அவர் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளார். திருப்பரங்குன்றம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திடீரென ஆய்வு மேற்கொண்ட சம்பவம் அதிகாரிகளுக்கிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.